நான் மேடம் வணக்கம். பிசிஓடிக்கு ஒரு வீடியோ போட்டதும் போட்டீங்க. ஆமா அந்த வீடியோ போட்டதுல இருந்து ஏகப்பட்ட கமெண்ட், ஏகப்பட்ட இன்பாக்ஸ்ல கேள்விகள். ஆமா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அந்த வீடியோவை சொல்லி முடியுங்க. கண்டிப்பா. அதை எப்படி குடிக்கணும்ன்ற, எப்படி அரைக்கணும், எப்படி குடிக்கணும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன் நானு. ஓகே. சோ இலந்த இலை, நாட்டு இலந்த இலை, சின்ன இலந்த பழம் இருக்கும்ல, அதோட இலை. ஆமா, ஆக்சுவலா சின்ன இலந்த, பெரிய இலந்த, சீமை இலந்தன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா இதுல எடுக்க வேண்டியது நாட்டு இலந்த, சின்ன இலந்த பழத்தோட அந்த இலை. சோ அது ஒரு 10. ஓகே. 2 பூண்டு. ஓகே. ஒரு 6 மிளகு. ஓகே. இத நல்லா அம்மியில மையா அரைக்கணும். மிக்ஸில அரைச்சீங்கன்னா அரைப்படாது. அம்மியில அரைக்கணும், தண்ணி படாம. ஆமா, தண்ணி படாம அரைக்கணும். ஏன்னா அந்த பூண்டுல இருக்க அந்த ஈரப்பதமே போதுமானதா இருக்கும். அத எக்ஸ்ட்ரா தண்ணி விட தேவையில்லை. அதை அரைச்சு அதை மோர்ல கலந்து குடிக்கணும். மோர்ல கலந்து. இது எப்படின்னா, பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே. ஏன் பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டேன்னு எல்லாரும் கேக்குறீங்க. எல்லாரும் விடிய காலையில ஆக மாட்டோம், கொஞ்சம் ஈவினிங் மத்தியானம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் டேன்றப்ப நீங்க எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். ஓகே. ஸோ அதனால செகண்ட் டே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்தியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் 3 நாள். இது அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், நான் பீரியட்ஸே ஆளக்கா, நான் ஏஜ் ஆனதுக்கப்புறம் 1 இயர் தான் ஆயிருக்கேன், அதுக்கப்புறம் ஆகல, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் பீரியட்ஸ் ஆகல அப்படின்ட்டு. சோ அவங்கன்னா ஒரு டேட்டை நீங்களே, ஆமா பீரியட்ஸே ஆகாத நாங்க எந்த ரேட்ல குடிக்கிறது, சோ நீங்க ஒரு டேட்டா, இந்த இலை எப்ப உங்க கையில கிடைக்குதோ அப்ப நீங்க ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை கண்டினியூஸா ஒரு 6 டேஸ் குடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பீரியட்ஸ் வந்துடும். சோ irregular periods ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க ஒரு கண்டினியூஸா ஒரு 4 to 5 months இத ஃபாலோ பண்ணீங்கன்னா irregular periods ரெகுலர் ஆயிடும். சோ பீரியட்ஸே வராதவங்க 3 நாளைக்கு பதிலா 6 நாள் குடிக்கணும். 6 நாள் குடிச்சீங்கன்னா ஓரளவு தொடர்ந்து 4 அல்லது 6 மாசம் குடிக்கணும். ஆமா, 6 மாசம் குடிச்சாங்கன்னா இந்த டேப்லெட் போட்டா தான் எனக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்ற அந்த பிரச்சனை இல்லாம போயிடும். பிரச்சனை இல்லாம போகும். இன்னொரு விஷயம், இந்த நீர் கட்டியா இருக்கட்டும், ரத்த கட்டி, சதை வளர்றது, கருமுட்டை வளர்ச்சி இல்ல, பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இது எல்லாத்துக்குமே இது நல்ல பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான். ஏன்னா இது கர்ப்பப்பையை ஃபுல்லா சுத்தப்படுத்தும், கருமுட்டையை நல்லா வளர்ச்சி அடையும். ஆமா, இது எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் மெடிசன் இதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. இதுல இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, எங்களுக்கு இழந்த இலை கிடைக்கல, இழந்த பொடி தான் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலா அதோட ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. அது எப்படி குடிக்கலாம், அதுக்கு என்ன பத்தியும் அப்படின்றத இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா சொல்லணும். கண்டிப்பா அந்த கேள்வி நமக்கு பாக்கி இருக்கு. அந்த கேள்விக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா அதை செய்முறை எப்படி பண்றதுன்றது விளக்கமா நாங்க செஞ்சு காட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.